கொள்கையை தளர்த்தி கொள்ளுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவுதான் உங்களுடைய கொள்கையை கடுமையாக கடைப்பிடிச்சாலும், ஆனால் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக உங்களுடைய கொள்கையை தளர்த்தி கொள்றதில் தவறே கிடையாது. இந்த உலக நன்மைக்காகவாக இருந்தாலும் சரி, ஊர் நன்மைக்காகவாக இருந்தாலும் சரி, ஊருக்காக ஒரு நன்மை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் மற்றவங்கனால, அதனால் உங்களுடைய கொள்கையை கொஞ்சம் தளர்த்திக்கிறதுனால ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா மற்றவர்களுக்கு நல்லது நடக்கலைன்னா தான் உங்களுடைய கொள்கையை கடுமையாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். மற்றவர்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய கொள்கையை தளர்த்திக்கிறதுனால தப்பே கிடையாது. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் கொள்கையை கடினமாக நீங்கள் அதை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் பொது நலத்துக்காக நல்லது நடக்குதுங்கும்போது, பொது விஷயத்துக்காக நல்லது நடக்குதுங்கும்போது உங்களுடைய கொள்கையை தளர்த்திக்கிறதுனால தப்பு கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொள்கை இருக்கணும். கொள்கை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் சிறையில்லாத பறவை மாதிரி. அவங்க வானத்தில் பறக்க முடியாது. கொள்கை இருக்கிறவங்க மட்டுமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியுங்கிறது தான் உண்மை. கொள்கை அப்படிங்கிறது உங்களை நீங்களே நேர்த்தியானவங்களா உருவாக்கிக்கிறது தான் கொள்கை. கொள்கை இல்லாதவங்க வாழ்க்கையில் நேர்த்தியானவங்களாக இருக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுடைய எண்ணம் போகிற போக்கில் போகக்கூடியவங்க தான் இந்த கொள்கை இல்லாதவங்க. ஆனால் கொள்கை இருக்கிறவங்க அப்படி கிடையாது. வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது அவங்களுடைய கொள்கையை கடினமாக அதைய கடைப்பிடிக்கும் போது மட்டும்தான் அந்த சிறப்பான விஷயங்களை அவங்க அடைய முடியும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம், அழகான விஷயம் கூட. கொள்கையோடு அதைய செயல்படுத்தும் போது இன்னும் அழகாக இருக்குங்கிறது தான் உண்மை. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கொள்கையோடு பயணம் பண்ணும்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை. நன்றி.